அரசு விரைவு போக்குவரத்துக்காக புதிதாக அமைக்கப்பட்ட 150 பேருந்துகள் இயக்கப்பட்டது. இந்த பேருந்துடைய சிறப்பு அம்சங்கிறது வந்து ஓட்டுநருக்கு நிறைய வசதி இருக்குது, பொதுமக்களுக்கு இந்த வசதி செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே உள்ள அரசு விரைவு போக்குவரத்து அல்ட்ரா டீலக்ஸை விட இந்த பஸ்ஸோட ஹைட்டு கொஞ்சம் கூட. இது வந்து பயணிகளுக்கு லக்கேஜ் ஏற்றுறதுக்கு மேலே நம்ம இடிச்சுக்காமல் போகிறதுக்காக இந்த வசதி கொடுத்துருக்காங்க. ஓட்டுநருக்கு வந்து இந்த பேருந்தில் இந்த மிரரை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம ஏறும்போது அந்த மிரர் நல்லா காட்டுங்க. இந்த மிரர் வந்து ஃப்ரண்ட்டில் யாராச்சும் என்ன தெரியாது நமக்கு. இப்போ அவர் ஓட்டுநர் ஏற்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் சீட்டில் உட்காந்தோன்னே இந்த பொசிஷன் தெரிஞ்சுக்கும். ஃப்ரண்ட்டில் யாரோ ஆடோ மாடோ மனிதனோ இருந்தால் அவங்க ஒதுங்கிக்கிறதான வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இப்போ இந்த என்ஜினோட வசதி இது வந்து லேட்டஸ்ட்டு ப்ரைவேட்டில் கூட கிடையாது, முதல் அரசு விரைவு போக்குவரத்தில் இதை அறிமுகப்படுத்திருக்காங்க. வாங்க உள்ளார. இப்போ இந்த என்ஜின் வந்து ஹீட் ஆனிச்சுன்னா நம்ம வந்து ஃபயரை வச்சு ஆஃப் பண்ணுறதுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிற மாதிரி இப்போ எரியதை அணைக்கிற மாதிரி வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து பொல்யூஷன் கண்ட்ரோல் வந்து லேட்டஸ்ட் மாடல் இப்போ இதிலே கொண்டு வராங்க. பொல்யூஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படியே டிரைவர் சீட்டை பொசிஷன் எடுத்துங்க, நல்லா சேஃப்டியாக வச்சுருக்காங்க. அதன் பிறகு இந்த சீட்டோட வசதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பொதுமக்களோட வயசானவங்களுக்காக மெயினாக இதை அறிமுகப்படுத்தணும். நம்ம தமிழ்நாட்டிலே அரசு விரைவு போக்குவரத்து அமுல்படுத்துகிறோம். அது சீட்டை காட்டுங்க சார். இப்போ முதல்ல வந்து இந்த சைடு நாங்கள் சீட்டு வச்சுருந்தோம். இந்த சீட்டை எடுத்துகிட்டு வயசானவங்க, முடியாதவங்க, ஊனமுட்டோருக்காக லோயர் பர்த்தை கொண்டு வந்திருக்கோம். 10 சீட்டை எடுத்துகிட்டு 5 பர்த்து வச்சுருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே ஏறி கஷ்டப்படணுங்கிற வசதி கிடையாது. ஹைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நார்மல் வண்டியோட இது ஹைட்டு கூட வச்சுருக்கோம். இப்போ இந்த வண்டியில் என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா, எப்போயுமே எல்லா வண்டியும் ப்ரைவேட் பஸ்ஸாக இருந்தாலும் சரி, அரசு பஸ்ஸாக இருந்தாலும் சரி, பின்பக்கம் மட்டும்தான் ஏர் சஸ்பெண்ட் வச்சுருப்பாங்க, கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக. ஆனால் இந்த பேருந்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனியாரில் கூட இது மாதிரி கிடையாது. தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஃப்ரண்ட் வீலில் ஏர் சஸ்பென்ஷன் வச்சுருக்கோம். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பிரேக் அடித்தா கூட உங்களுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் தெரியாது. நீங்கள் சாதாரணமாக காரில் போகக்கூடிய வசதி வரணுங்கிறதுக்கு தான் நாங்கள் தமிழ்நாட்டிலே பண்ணியிருக்கோம். இதெல்லாம் விட சிறப்பான எங்களுடைய சிறந்த ஓட்டுநர்களை வந்து அருமையாக பாதுகாப்பாக அழைச்சிட்டு போவாங்க. இந்த வண்டியும் சிறப்பானது. பேருந்து தனியாருக்கு இணையாக நாங்கள் இயக்கணும்னு சொல்லி தான் இந்த பேருந்தை நாங்கள் அரசில் தயாரிச்சிருக்கோம். பாதுகாப்பாக கொண்டே சேர்க்கிறது ஓட்டுநர் நடத்தினுடைய கடமை. இதை சரியாக பராமரிப்பது தொழில்நுட்ப பணியோட கடமை. இதை முழுவதும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வரையறுப்பை பொறுத்து மேலும் அரசு இது போன்ற பேருந்துகள் இயக்கும் என்பதை கேட்டுக்கொண்டு, அரசு விரைவு பொறுத்தில் பாதுகாப்பான மற்றும் சொகுசான பயணத்திற்கு பயணம் செய்வீர்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.